நாம் அடுத்ததாக திருக்கவித்தலம் கபிஸ்தலம் என்ற திவ்யதேசத்திற்கு செல்லலாம். திருக்கூடலூரிலிருந்து புறப்பட்டு மேலே கும்பகோணம் வழி மார்க்கமாக செல்லும்போது இந்த திவ்யதேசத்தை காணலாம். கூற்றமும் சாரா குடுவினையும் சாரா தீமாற்றமும் சாரா வகையறிந்தேன் ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் கடல் கிடக்கும் மாயன் உரை கிடங்கும் உள்ளத்தெனக்கு என்று இந்த ஸ்தலத்திலே பள்ளி கொண்டுள்ள இந்த எம்பெருமானை ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் என்று திருமழிசை ஆழ்வார் இந்த எம்பெருமானின் பெயரை குறித்து மங்களாசாசனம் செய்ததால் இந்த திவ்யதேசம் மங்களாசாசனம் பெற்றது. தஞ்சாவூரிலிருந்து திருவையாறு வழியாக கும்பகோணம் செல்லும் மார்க்கத்தில் உள்ளது இந்த திவ்யதேசம். இந்த திவ்யதேசத்தில் 4 திவ்யதேசங்கள் பக்கத்தில் உள்ளன. பாபநாசம் ரயில்வே நிலையத்திலிருந்து சுமார் 2 மைல் தூரத்தில் உள்ளது இந்த திவ்யதேசம். இந்த தலத்தை பற்றி விஷ்ணு புராணம் கீழ்காணும் வரலாறை கூறுகின்றது. முன்னொரு காலத்தில் இந்திரஜும்னன் என்னும் மன்னன் மிகச்சிறந்த விஷ்ணு பக்தனாக இருந்தான். விஷ்ணு பக்தியில் ஈடுபட்டு அவன் பூஜையில் ஒன்றியிருக்கும்போது இவ்வுலகம் மறந்த நிலையில் இருப்பான். அந்த சமயத்தில் தம்மை காண்பதற்கு யார் வந்தாலும் அவரை காண மாட்டான். அவர்களை ஒரு பொருட்டாகவும் மதிக்க மாட்டான். இந்த விதம் பக்தியில் ஈடுபட்டிருந்த போது ஒரு தினத்தில் துர்வாச முனிவர் அவனை காண்பதற்காக வந்தார். வெகு நாழிகை கழித்தும் இந்திரஜும்னன் தனது பக்தி குடலை விட்டு வெளிவந்த பாடில்லை. பொறுத்து பார்த்தார். துர்வாசர் முனிவர் இறுதியில் குடிலுக்குள் நுழைந்து அந்த மன்னனின் முன்பு நின்று போய் நின்றார். அந்த நிலையிலும் சற்றும் கண் திறந்து பாராது பக்தியிலே லயித்திருந்தான் இந்திரஜும்னன். மிகவும் சினம் கொண்ட அந்த முனிவர் உரத்த குரலில் சாபமிட்டார். நீ மிகவும் கர்வம் உள்ளவனாகவும் பக்தியில் சிறந்தவன் என்ற மமதையில் அதிகம் இருப்பதாலும் நீ விலங்குகளையே மதம் பிடித்த யானையாக கடவா என்று சாபமிட்டான். இந்த நிலையை உணர்ந்த மன்னன் தனது தவம் அறிந்து மன்னிப்பு கேட்டு சாப விமோசனம் வேண்டி அந்த முனிவரிடம் சென்றான். சினம் தணிந்த முனிவர், நீ யானையாக இருந்தாலும் அப்போதும் திருமால் மீது பக்தி கொண்ட கஜேந்திரனாக திகழ்வாய். ஒரு முதலே உன் காலை கவ்வ நீ மகாவிஷ்ணுவை அழைக்க உனக்கு மோட்சமும் சாப விமோசனம் உண்டாகும் என்றான். இவ்வாறு இருக்க கூஹு என்னும் அரக்கன் ஒருவன் தண்ணீரில் மூழ்கி குளிப்போரின் காலை பிடித்து துன்புறுத்தி வந்தான். ஒரு நாள் ஒரு முனிவர் குளித்து கொண்டிருக்கும் போது அவரின் காலை கவ்வினான். சினமுற்ற அந்த முனிவர், நீ ஒரு முதலையாக கடவா என்று சபித்தான். அவனும் சாப விமோசனம் வேண்ட நீ கஜேந்திரன் என்னும் யானையின் காலை கவ்வும் போது அப்போது திருமாலின் சக்கராயுதம் பட்டு நீ சாப விமோசனம் பெறுவாய் என்று அவருக்கு வழி சொன்னார். இந்த கபிஸ்தலத்தில் உள்ள கோவிலின் முன்பு கிழக்கு திசையில் அமைந்துள்ள கபில தீர்த்தம் என்னும் குளத்தில் ஒரு நாள் கஜேந்திரன் நீரிருந்த இறங்கும்போது முதலை கவ்வ யானை பிளிர கருட வாகனத்தில் வந்த மகாவிஷ்ணு தன்னுடைய சக்கராயுதத்தால் முதலையை கொன்று யானைக்கு மோட்சம் அளித்ததாக வரலாறு. இந்த மூலமே என்ற கரிமுகன் வந்திடர் தொலைந்து நீலமேகம் போல் நின்றான் என்பது பிள்ளை பெருமாள் ஐயங்காரின் வாக்கு. மகாபாரதம் இந்த வரலாற்றை பற்றி மிகவும் விரிவாக பேசுகிறது. கூற்றுரல் கராவின் வாயில் நின்றழைத்த குஞ்சரராஜன் முன்னன்று தோற்றியபடியே தோன்றினான் முடிவும் தோற்றமும் இல்லாத பைந்துழவோன் என்பது மகாபாரதம். குஞ்சரம் என்றால் யானை, கரா என்றால் முதலை. அதையே திருமங்கையாழ்வார் திருவல்லிக்கேணி அந்த திவ்யதேசத்தை பாடும்போது மீனமர் பொய்கையின் அன்மலர் கொய்வான் வேட்கையின்னோடு சென்றெழுந்த காணமர் வேழம் கையெடுத்தலன கரா அதன் காலினை கதுவ ஆனையின் துயரம் தீரப்புள்ளோர்ந்து சென்று நின்று அடிதொட்டானை தேனமர் சோலை மடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே என்று திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் திருவல்லிக்கேணி எம்பெருமானை பார்த்து இங்கு எழுந்தொழியிருக்கும் மூலவர் கஜேந்திர வரதன் புஜங்க சயனம்
கிழக்கே திருமுக மண்டலம், தாயார் ரமாமணவல்லி பொற்றாமரையாள் விமானம், கனகாகிருத விமானம், காட்சி கண்டவர்கள் கஜேந்திரன் என்ற இந்திரஜும்னன், முதலையாய் இருந்த கூஹு, தீர்த்தம் கஜேந்திர புஷ்கரணி கபில தீர்த்தம். மகாபாரதத்திலும் காலத்தால் முந்திய திருமிசை ஆழ்வாரால் மங்களாசாதனம் செய்யப்பட்ட இது தொன்மை வாய்ந்ததாக. இந்த 108 திவ்யதேசங்களில் 2 விலங்கினங்களுக்கு காட்சி கொடுத்தது இந்த ஒரு திவ்யதேசத்தில்தான். விழுங்கிய முதலையின் பிளம்புரை பேழ்வாய் வெள்ளி 20 விடுத்தனு கணங்கி அழுங்கு யானையன் அருந்துயர் கெடுத்த என்று யானைக்கு பெருமாள் அருளிய நிகழ்ச்சியை தொண்டரடிப்புடி ஆழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளார். மற்றொரு காரண பெயர் இந்த திவ்யதேசத்திற்கு கபிஸ்தலம் என்பதற்கு, ராமாவதாரம் முடிந்து ஆஞ்சநேயர் ராமனை காண விரும்பி அழைத்த போது இந்த ஸ்தலத்தில் வந்து அந்த ஆஞ்சநேயருக்கு காட்சி கொடுத்ததாக வரலாறு. ஆஞ்சநேயர் என்பது ஒரு குரங்கு இல்லையா? ஒரு குரங்குங்கிறது கபின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட கபிக்கு காட்சி கொடுத்தமையால் இது கபிஸ்தலமாக என்று பெயர் வந்ததாக புராண வரலாறு கூறுகின்றன. நாம் அடுத்த திவ்யதேசத்தை மேலே பார்க்கலாம்.